தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் வெள்ளம் பாதித்த பகுதிகளுக்கு பொறுப்பு அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது குறித்த விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். தற்பொழுது பொறுப்பு அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. எந்தெந்த மாவட்டங்களுக்கு எந்த அமைச்சர்கள், அவர்களுடைய பணி என்னவாக இருக்கும், இது குறித்த விவரங்களை வழங்கலாம். மழை பாதிப்பு தொடர்பாக தமிழ்நாடு அரசு புதிய பொறுப்பு அமைச்சர்கள் அதே போல அதிகாரிகள் நியமித்திருக்கிறது. அதன் அடிப்படையிலே மழை பாதிப்புகளை சீர் செய்யும் வகையிலும் மக்களை உடனடியாக அந்த மழை பாதிப்பிலிருந்து உடனடியாக துரிதப்படுத்தி வெளியே கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு அமைச்சர் முத்துசாமியும் தருமபுரி மாவட்டத்திற்கு அமைச்சர் ராஜேந்திரனையும் பொறுப்பு அமைச்சர்களாக உத்தரவு செய்யப்பட்டிருக்கு தமிழ்நாடு அரசு சார்பில். மேலும் மாவட்ட ஆட்சியர்களும் மற்றும் தொடர்ச்சியாக வருவாய் அதிகாரிகள் உள்ளிட்டோரும் முதலமைச்சர் தொலைபேசியின் வாயிலாகவும் அங்கு இருக்கக்கூடிய நிலைமைகளை கேட்டறிந்து வருகிறார். குறிப்பாக விழுப்புரம் மற்றும் கடலூர், மேலும் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை மாவட்டங்களில் கனமழையால் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே அந்த கனமழையிலிருந்து மக்களை உடனடியாக மீட்கவும், அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை உடனடியாக வழங்கிடவும், மருத்துவ முகாம்கள் வைக்கவும், அதே போல தொடர்ச்சியாக மக்களை பாதுகாப்பாகவும் எந்த ஒரு மழைநீர் இன்னல்களுக்கும் அவர் ஆளாகாமல் அவர்களுக்கு உணவுப் பொருட்களை வழங்கவும் தமிழ்நாடு அரசு சார்பில் அதிகாரிகளையும் அதே போல அமைச்சர்களும் நியமித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் மழை பாதிப்புகளை உடனடியாக சீர் செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு அமைச்சர் முத்துசாமியும் தருமபுரி மாவட்டத்திற்கு அமைச்சர் ராஜேந்திரனையும் தற்போது பொறுப்பு அமைச்சர்களாக தமிழ்நாடு அரசு சார்பில் முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். இது குறித்த உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.